பிப்ரவரி 13 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி இயேசுவின் இரத்தம். இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா 1 வசனங்கள் 15 முதல் 20 வரை. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் திவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகி பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. குறிப்பு வசனம்: உங்கள் பாவங்கள் திவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். ஏசாயா 1:18. சிவப்பு நிறம் எப்போதும் நாம் தயாரிக்கும் அல்லது உபயோகப்படுத்தும் பொருட்களில் இயற்கையாகவே இருக்காது. ஆப்பிளின் கவர்ச்சியான நிறத்தை உதட்டு சாயத்திலோ சட்டையிலோ எப்படி கொண்டு வருவது? ஆரம்பத்தில் சிவப்பு வண்ண துகள்கள் களிமண் அல்லது சிவப்பு பாறைகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது. 1400ஆம் ஆண்டுகளில் ஆஸ்டெக் மக்கள் சிவப்பு சாயத்தை தயாரிப்பதற்கு காற்றினியல் பூச்சிகளை பயன்படுத்தும் முறையை கண்டுபிடித்தனர். இன்று அதே சிறிய பூச்சிகள் சிவப்பு நிறத்தை உலகிற்கு வழங்குகின்றன. வேதம் சிவப்பு நிறத்தை ராஜ மேன்மைக்கு ஒப்பிடுகிறது. மேலும் இது பாவத்தையும் அவமானத்தையும் குறிக்கிறது. அதுவும் அல்லாமல் இது இரத்தத்தின் நிறம். போர் வீரர்கள் இயேசுவின் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்திய போது இயேசு யூதரின் ராஜா என்று பரியாசம் செய்யப்பட்டார். அவர் அவமானத்தால் மூடப்பட்டார். அவர் விரைவில் சிந்த போகும் இரத்தத்தின் நிறத்திலான மேலங்கியால் உடுத்தப்பட்டார் என்ற சிவப்பு நிறத்தின் இந்த 3 அடையாளங்களும் இணைந்து இதயத்தை உடைக்கும் ஒரே உருவகமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்மை கரைப்படுத்தும் சிவப்பிலிருந்து நம்மை விடுவிப்பதாக இரத்தத்தின் வியர்வையாலும் நமக்காகப்பட்ட காயத்தினாலும் மேனியெங்கும் சிவப்பாக மாறிய ஆண்டவராகிய இயேசு தரும் வாக்குத்தத்தத்தை ஏசாயாவின் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் என்ற வார்த்தைகள் முன்னறிவிக்கிறது. சிவப்பு சாயத்திற்கு பயன்படுத்தும் காற்றினியல் பூச்சிகளை பற்றிய மற்றொரு விஷயம், அவை உண்மையில் வெளிப்புறத்தில் பால் வெள்ளை நிறம் கொண்டவை. அவை நசுக்கப்படும் போது சிவப்பான இரத்தத்தை தருகின்றன. இந்த சிறிய உண்மை நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்ற ஏசாயாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளில் எதிரொலிக்கிறது. பாவம் அறியாத இயேசு பாவத்தால் சிவந்த நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு தனது நொறுக்குதலான மரணத்தில் அதிக சிவப்பு நிறம் கொண்டார். அதனால் நீங்கள் பனியைப் போல் வெண்மையாக மாற முடியும். திவேர் என்றிருக்கும் பாவங்கள் எப்படி உங்களை கரைப்படுத்துகிறது? மீண்டும் இயேசு எப்படி உங்களை மீட்டு சுத்தப்படுத்துவார்? அன்புள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசுவுக்காகவும் கிருபையாக அவர் சிந்திய இரத்தத்தினால் கிடைக்கும் ரட்சிப்பிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.